إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே மன்னரை வேதனைகள் எந்த பாவங்களால் நாம் இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டு மன்னரை வாழ்வுக்கு செல்லவிருக்கின்றோம். நாம் மன்னரைகளை தரிசிக்கின்ற போது கூட ஓதக்கூடிய பிரார்த்தனை, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் இன்னா நஸ்அலுல்லாஹு லனா வலக்குமுல் ஆஃபியா. மூமின்களுக்கு நாம் சலாம் சொல்கிறோம். அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹுடைய நாட்டப்படி நாமும் உங்களோடு வந்து சேரவிருக்கின்றோம் என்பதை நாம் சொல்கிறோம். அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மரணிக்கவிருக்கின்றோம், மரணத்தை அடையவிருக்கின்றோம், மரணத்தை சந்திக்கவிருக்கின்றோம். அந்த உணர்வு ஒரு மூமினிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அவனை சீர்படுத்தும். ஒரு மூமினை என்ன செய்யும்? அவனை நல்வழிப்படுத்தக்கூடியதுதான் மௌத்துடைய சிந்தனை என்பது, மரண சிந்தனை என்பது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது மன்னரையுடைய வேதனையை பற்றி வரக்கூடிய வசனங்கள்ல, அதாவது சூரத்துல் அன்ஆம் 93வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அநியாயக்காரர்களுடைய உயிர்களை மலக்குகள் கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய கைகளை விரித்து உங்களுடைய உயிர்களை வெளிப்படுத்துங்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் இன்றைய நாளில் இழிவான வேதனை வழங்கப்படவிருக்கின்றீர்கள். நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே பொய்யை, சத்தியத்துக்கு முரணானதை, உண்மைக்கு புறம்பானதை நீங்கள் கூறிய காரணத்தாலும், அல்லாஹுடைய வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பெருமை அடித்த காரணத்தாலும், கர்வம் கொண்ட காரணத்தாலும் நீங்கள் இழிவான வேதனையை சந்திப்பீர்கள். இழிவான வேதனை உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்று இந்த வசனம் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதாவது மௌத்துடைய நேரத்திலே அவர்களுக்கு இது என்ன சொல்லப்படுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் முனாஃபிக்குகளுடைய விஷயத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூட அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்கிறான். நாங்கள் பின்னால் பார்ப்போம். பண்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அதாவது நாம் ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்துக்கு சொந்தமான அந்த தோட்டத்தின் வழியாக பயணிக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அடக்கப்பட்ட சில அதாவது கபர்கள், அங்கு சிலர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 6 அல்லது 5 அல்லது 4 கபர்கள் அங்கு இருந்திருக்கும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த
கபர்களில் அடக்கப்பட்டவர்களை பற்றி நீங்கள் அறிவீர்களா? அப்போது ஒருத்தர் சொல்றார், எனக்கு தெரியும் யார் சொல்லலாம். அப்போ கேட்குறாங்க, எப்போது அவர்கள் மரணித்தார்கள் என்று கேட்கிறாங்க. அவர்கள் ஷிர்கிலே தான் மரணித்தார்கள், இணை வைப்பில் தான் அவர்கள் மரணித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நிச்சயமாக இந்த உம்மத், இந்த சமுதாயம் கபரில் என்ன செய்யப்படுகிறது, சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது, வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதாவது நீங்கள் உங்களுடைய ஜனாசாக்களை நீங்கள் கபரிலே அடக்க மாட்டீர்களோ என்ற ஒரு அச்சம், பயமில்லை என்றால் இவர்கள் வேதனைப்படுவதை உங்களுக்கு கேட்கச் செய்திருப்பேன். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து பிரார்த்தனை செய்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், நரகத்துடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்ற இந்த ஹதீஸ். எனவே கபரில் என்ன செய்யப்படுகிறார்கள், பாவிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அதிலும் ஷிர்கிலே மரணித்தவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் என இதில் வருது, மாத்தூஃபில் இஷ்ராக், அவர்கள் இணை வைப்பிலே என்ன செய்தார்கள், மரணித்தவர்கள் என்று வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். எதை விட்டு? ஷிர்கை விட்டு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம் இன்னக அன்தல் அல்லாமுல் குயூப். நாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வஷ்ஷிர்கி வன்னிஃபாக் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, நயவஞ்சகர்கள், நிஃபாக்கிலே மரணித்தவர்கள், இவர்கள் கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதற்கான ஆதாரங்களில் அல்லாஹு தஆலா அவர்கள் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறான்? அவர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தின் அடித்தட்டிலே தான் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். அவ்வளோ கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்து தௌபாவுடைய 101 வசனத்திலே சொல்கின்ற போது சொல்கிறான், அதாவது மதீனாவிலே அந்த நயவஞ்சகத்திலே இருக்கக்கூடியவர்கள், மதீனாவில் நயவஞ்சகத்தில் நிஃபாக்கில் உள்ளவர்களை, அதாவது நபி நீங்கள் அவர்களை அறிய மாட்டீர்கள், நாம் அவர்களை அறிவோம், அவர்களை நாம் 2 தடவைகள் அவர்களை தண்டிப்போம், 2 முறை நாம் அவர்களை தண்டிப்போம், பிறகு அவர்களை நோவினை தரும் வேதனைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது தஃப்சீருடைய அறிஞர்கள்ல கதாதா, அதே போன்று ரபீ இப்னு அனஸ் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், 2 முறை நாம் அவர்களை தண்டிப்போம் என்ற வசனத்துக்குரிய விளக்கம், இஹ்தாஹுமா ஃபித் துன்யா, ஒன்று உலகில், அடுத்தது வல் உஹ்ரா ஹிய அஸாபுல் கபர், அடுத்தது கபருடைய வேதனை. கபரில் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம், கபரிலே ஒருவர் வைக்கப்பட்டவுடன் என்ன செய்வார்கள், அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகள் தொடர்பான ஹதீஸ்களில் ஒரு காஃபிர் அல்லது முனாஃபிக் என்ன செய்ய மாட்டான், அவன் பதில் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கப்படும் போதெல்லாம் அவன் பதில் சொல்ல மாட்டான் என்ற அந்த ஹதீஸ்களையும் நாம் பார்க்கின்றோம். அப்ப பதில் சொல்ல மாட்டான் என்றால் என்ன, அவன் தண்டிக்கப்படுவான், வேதனை செய்யப்படுவான் என்பதுதான். அதே போன்ற அருமை சகோதரர்களே, இதிலே நாம் பார்க்கக்கூடிய 3வது விஷயம், ஒவ்வொரு விஷயத்தை நல்லா கவனிச்சுவாங்க. அதாவது அல்லாஹ் ஹராமாக்கியதை என்ன செய்வது, ஹலாலாக்குவது, அல்லது அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குவது. இது தொடர்பான ஹதீஸ்கள்ல புகாரில வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகத்தின் காட்சிகள் எடுத்து காண்பிக்கப்படும். அப்ப நரகத்தில் அவங்க வேதனை செய்யப்படுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? அவங்க கபரிலும் வேதனை செய்யப்படுகிறார்கள். புரியுதா சொல்றது? அவங்க கபரிலும் என்ன செய்யப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது அம்ர் இப்னு ஆமிர் அல் ஹுஸாஇ என்றவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறான். அவன் எடுத்து காண்பிக்கப்படுகிறான். அவன் நரகத்தில் எப்படி என்றால், அவன் தனது குடலை இழுத்தவாறு அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். இவன் தான், அதாவது அரபிய இந்த மண்ணிலே
மக்காவிலே சிலை வணக்கத்தை என்ன செய்தவன், அறிமுகப்படுத்தியவன். எனவே என் அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலே இருந்தவர்களை சிலை வணக்கத்துக்கு திருப்பியவன் யாருதான்? இவன் தான். புரியுதா அவன் சொல்றது? எனவே இவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது? மார்க்கத்தில எவர்கள் ஷிர்கை உருவாக்குவார்களோ, மார்க்கத்தில் மக்கள் தௌஹீதில் ஏகத்துவத்தில் பயணிக்கின்ற போது எவர்கள் மக்களிடத்தில் ஷிர்கை அறிமுகப்படுத்துவார்களோ, கபர் வணக்கத்தை அறிமுகப்படுத்துவார்களோ, தர்காக்களுக்கு போய் தர்காவில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை தர்காவில் செய்வதை எவர்கள் அறிமுகப்படுத்துவார்களோ இவர்கள் எல்லாம் இந்த எச்சரிக்கைக்குரியவர்கள், இந்த எச்சரிக்கைக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே மிகவும் கோபத்துக்குரியவன் யார்? அல்லாஹ்விடத்தில் மிக மிக கோபத்துக்குரியவனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எவன் ஜாஹிலிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்துவானோ, இந்த மார்க்கத்தில், இந்த தூய்மையான மார்க்கத்தில், அழகிய வழிகாட்டல்கள் உள்ள இந்த மார்க்கத்தில் நாங்கள் ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கும் போதும் என்ன சொல்கிறோம்? வஹைரு ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த வழிகாட்டல் யாருடையது? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். அப்படியான ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிறைவான மார்க்கத்தில் இருந்து கொண்டு எவன் ஜாஹிலிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்துவதை விரும்புவானோ அவன் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் கடுமையான கோபத்துக்குரியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே இந்த செய்தி, அதே போன்று நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன், அது தொடர்பான மற்றும் ஒரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதுவும் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களை கடந்து செல்கிறார்கள். இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவ்வாறு கடந்து செல்கின்ற போது அந்த 2 கபர்களுக்குரியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. இப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் என்ன செய்ய, இவர்கள் ஒரு பெரிய பாவத்துக்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை என்றாலும் அது பெரும் பாவம் தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதில் ஒருவர் யார் என்றால், அதாவது சிறுநீர் கழிக்கும் போது சரியாக தன்னை மறைத்து கொள்ளாதவர் என்றும் வருகிறது. மற்றும் சில ரிவாயத்துக்களில் என்ன செய்ய, முறையாக சுத்தம் செய்யாதவர் என்றும் வருகிறது. 2 விடயங்களும் இங்கு கவனிக்கப்பட வேண்டும். புரியுதா சொல்றது? எனவே இப்போ நாம் நமது ஔரத்தை மறைத்து கொள்வது என்பது மிக முக்கியமானது. அப்படித்தானே? ஒருவர் தனிமையில் இருக்கும் போது என்பது வேறு, பிறருக்கு தென்படக்கூடிய ஒரு சூழல் என்று வருகின்ற போது அவர் தனது ஔரத்தை என்ன செய்யணும்? கட்டாயம் மறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட நமது ஊர்களில், அதாவது பள்ளிகளை நல்லா அழகாக கட்டியிருப்பாங்க. ஆனால் கழிவறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முழுமையாக மறைக்கப்பட்டிருக்காது. அது என்ன செய்யாது? முழுமையாக இப்போ அதாவது சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா, உங்களோட ஊர்களில் எப்படியோ தெரியாது, சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? ஓப்பனாக தான் இருக்கும். விளைஞ்சா அப்போ அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் பல அசௌகரியங்கள் அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. சிலவங்க அந்த தேவையை நிறைவேற்றும் போது அவங்களோட ஔரத்துகள் வெளிப்படுகின்ற அமைப்பில் அங்கே என்ன செய்கிறாங்க? உட்கார்றாங்க. புரியுது அவன் சொல்கிறது? அப்படி உட்காரக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகுது. ஏன்னா பேண்ட்டுகளை உடுத்துட்டு போய் அந்த தேவையை நிறைவேற்றக்கொள்ள என்ன சரியான முறையில் ஔரத்துகளை மறைத்து கொள்ள முடியாத சிக்கல் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் இந்த எச்சரிக்கைக்குள்ளே இது கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னா, கபூரில் வேதனை செய்யப்படுகின்ற அளவுக்குள்ள ஒரு விடயம் என்று சொன்னால் கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் என்ன செய்யணும்? அந்த தேவைகள் நிறைவேற்றும் போது மறைக்கப்பட வேண்டும், இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்வாங்க? திறந்த வெளிகள் என்று அப்படியான இடங்களை தேவை நிறைவேற்றும் போது என்ன செய்வாங்க? மறைவான பகுதிகளுக்கு செல்வார்கள். மரங்களில் மறைவான இடங்களை நோக்கி செல்வாங்க என்ற ஹதீஸில் நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இப்போ இதில் நாங்கள் 2 விஷயம் கவனிக்கணும். எத்தனை விஷயம்? 2 விஷயம். ஒன்று என்னது? அந்த தேவையை நிறைவேற்றும் போது நம்மை மறைத்து கொள்ளுதல் என்ற பகுதி ஒன்று. அடுத்ததாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், நாம் அந்த தேவையை நிறைவு செய்த பிறகு நாம் அதை முறையாக சுத்தம் செய்தல் என்ற பகுதி, இரண்டும் இதில் கவனிக்கப்பட வேண்டும்.
அதே போன்றுதான் அந்த ஹதீஸிலே வருகிறது, கபரில் வேதனை செய்யப்படுகின்ற மற்றும் ஒரு விடயம்தான் என்ன, கோல் சொல்லி திரிந்தவன். யாரு? கோல் சொல்லி திரிந்தவன், கோல் மூட்டக்கூடியவன். அப்படித்தானே? கோல் மூட்டுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? 2 பேருக்கு மத்தியில பிரச்சனையை உருவாக்குறான், 2 பேருக்கு மத்தியில பிரச்சனையை உருவாக்குறான்றதுதான் டேஞ்சரான ஒரு ஆள். புரியுதவங்க சொல்றது. எனவே கோல் மூட்டக்கூடியவர்கள் இவங்க. அதாவது நம்ம சமுதாயத்தில் இதில் பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிதானே? நம்ம சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் தொழிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஓய்வு நேரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த ஓய்வு நேரங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க? அந்த ஓய்வு நேரங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க? நல்ல விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் அப்படி பயன்படுத்தக்கூடிய சகோதரிகளும் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. பல பல சகோதரிகள் நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, அதாவது காலையில் எழுந்துட்டாங்கன்னா அடுத்து அங்கே போகிறது, இந்த வீட்டுக்கு போகிறது, அங்கே போகிறது, போய் என்னது முழுமையாக அடுத்தவனை பற்றி உள்ள பேச்சு தான், அடுத்தவர்களை பற்றி உள்ள பேச்சு தான். பேசி முடிஞ்சிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இல்லை இல்லை, கடைசியில் என்ன சொல்லுவாங்க? நமக்கு என்ன அடுத்தவனை பற்றி உள்ள பேச்சு, அடுத்தவனை பற்றி நாங்கள் என்ன பேசுகிறோம் எப்போ சொல்கிறது? எல்லாம் பேசி முடிச்ச பிறகு எல்லாம் சொல்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இது மிக ஆபத்தான ஒரு விஷயம். சிலரை பார்த்தீங்கன்னா, சில பெண்களை பார்த்தீங்கன்னா இபாதத் விஷயத்தில் அவ்வளோ கவனமாக இருப்பாங்க, இபாதத் விஷயத்தில் அவ்வளோ கவனம் எடுப்பாங்க. சுன்னத்தான தொழுகைகளை தொழுவாங்க, தஹஜ்ஜதை தொழுவாங்க, துஹா தொழுவாங்க, அவ்வளோ சுன்னத்தான நோன்புகளை வைப்பாங்க. சில பெண்களை பார்த்தீங்கன்னா அப்படி இபாதத்தில் கவனம் எடுப்பாங்க. ஆனால் எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அப்போ அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகளை என்ன செய்கிறாங்க? அடுத்தவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேர்க்குறாங்க. அவங்க சிரமப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்துகளை என்ன செய்கிறாங்க? யாரை பற்றி அவங்க பேசுகிறாங்களோ, யாரை பற்றி புறம் பேசுகிறாங்களோ, யாரை பற்றி அவங்க கோல் சொல்கிறார்களோ, குறை சொல்கிறார்களோ, அவங்களுடைய அக்கௌண்ட்ல இவங்க செய்கிற அமல் என்ன செய்யுது? போய் சேருது. அப்படிதான் இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமுல்லா சொல்கிறாங்க, உண்மையில் நான் இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் அதுக்கு மிக தகுதியுடையவர்கள் எனது பெற்றோர்கள். எனக்கு அதுக்கு மிக தகுதியுடையவங்க யாரு? இப்போ எனது அமல்களை நான் கொடுக்குறேன்டா அதுக்கு மிக தகுதியானவங்க யாரு? எனது பெற்றோர்கள். அப்போ எனவே நான் எனது அப்படி பேசுறதா இருந்தால் அதுக்கு மிக தகுதியானவங்க யாரு தான்? எனது பெற்றோர்கள் தான். அப்போ என்ன பெற்றோர்களை பற்றி பேசலாம் என்பதா கருத்து? அதில் என்ன கருத்து சொல்ல வராரு? எனது அமல்கள் நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தா அதுக்கு மிக தகுதியானது யாரு? எனது பெற்றோர்கள். புரியுதவன் சொல்றது. அப்போ எனவே அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொல்லக்கூடிய 2 விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன? கபருடைய அதாப், கபரில் வேதனை செய்யப்படக்கூடிய பாவங்கள். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். கபரில் வேதனை செய்யப்படுகின்ற பாவங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. அதில் நான் சொன்ன மாதிரி தாரகுத்தினில் வரக்கூடிய ஒரு செய்தியில் தான் என்ன வருகிறது என்று சொன்னால், இன்ன ஆம்மத் அதாபில் கபர், பொதுவாக கபருடைய வேதனை என்பது எது? சிறுநீர் விஷயத்தில், சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாத விஷயத்தில் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே கோல் என்று சொல்கின்ற போது அதில் அதே போன்று புறம் என்பதும் அதில் என்ன செய்துவிடும்? அதில் வந்துவிடும். புறம் என்பதும் அதில் வந்துவிடும். எத்தனை விஷயங்கள் சொல்லிக்கிறோம்? எத்தனை விஷயம் சொல்லிக்கிறோம்? முதலாக என்ன சொன்னோம்? முதலாக ஷிர்க் சொன்னோம். சரி, ரெண்டாவது தான் கபருடைய வேதனை காரணங்களை தான் கேட்குறேன். முதலாக ஷிர்க் என்று சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம்? நிஃபாக், என்ன? நயவஞ்சகம். என்ன சொன்னோம்? நிஃபாக், நயவஞ்சகம் என்பதை சொன்னோம். ரெண்டாவது. சரி, மூணாவது என்ன சொன்னோம்? இல்லை, மூணாவது விஷயம் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றை என்ன செய்யறது? ஹலாலாக்குறது, அல்லது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை தடை செய்கிறது. இப்படியான வேலையை யார் பார்ப்பாங்களோ சமுதாயத்தில் அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? கபரில் வேதனை செய்யப்படுவாங்க என்பதற்கு யாருடைய விஷயத்தை பார்த்தோம்? அம்ர் இப்னு ஆமிர் அல் ஹுஸாயுடைய அந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோம். அதே போன்று அப்போ 3 இந்த ஹதீஸில் இப்போ கடைசியாக பார்த்த ஹதீஸில் எத்தனை விஷயம்? 2 விஷயம் பார்த்தோம். எத்தனை விஷயம்? 2 விஷயம். என்னென்ன? சிறுநீர் கழிக்கும் போது சரியாக அவுரத்தை சரியாக மறைத்துக் கொள்ளாதவர்கள், அதே போன்று சரியாக சுத்தம் செய்யாதவர்கள், அதே போன்று கோல் மூட்டக்கூடியவர்கள், அதே போன்று புறமும் அதில் வர என்ன செய்யும்? புறம் என்பதும் அதில் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய விடயம் என்றால் அது சம்பந்தமான விளக்கங்களும்
ஹதீஸ்களில் வருவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அதில் அகமதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத் வருது, வாமல் ஆஹரு ஃபயுஅذிபு ஃபில் கீபானும் வருது. என்ன கீபான்? என்ன புறம் பேசுவதாலும் என்ன செய்து வேதனை செய்யப்படுவார்கள் என்று இந்த செய்தியும் அகமதில் ஒரு ரிவாயத் வருது. அடுத்து பார்த்தீங்களா, அப்போ நாம் இதில் பார்த்த விஷயம் ஆறு விஷயங்கள் பார்த்துட்டோம், அப்படிதானே? ஏழாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். நல்லா கவனிங்க, இந்த ஹதீஸை புகாரியில் 7074 வரக்கூடிய ஒரு செய்தி. சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வளமை இருந்தது. ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு சஹாபாக்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, இன்று உங்கள் யாரும் கனவு கண்டீர்களா என்று கேட்பாங்க. அப்படி யாரும் கனவு கண்டிருந்தாங்கன்னா அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நபியாம் அந்த கனவுக்கு என்ன செய்வாங்க? விளக்கம் சொல்வார்கள். எனவே ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள் ஒரு நீண்ட ஹதீஸ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலக்குகள் அழைத்து செல்கிறார்கள். நபிமார்களுடைய கனவு என்பது என்னன்னு படிச்சுக்கிறோம்? வஹி, இறைச்செய்தி என்று படிச்சுக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல என்ன செய்கிறாங்க? 2 மலக்குகள் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது நபி அவர்களுக்கு பல காட்சிகள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. பல காட்சிகள் நபி அவங்களுக்கு கனவுல எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அதில் ஒரு காட்சி என்னன்னு சொன்னால், அதாவது ஒருவனுக்கு எப்படி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போ கூர்மையான ஒரு ஆயுதத்தால் என்ன செய்யப்படுகிறது? இந்த முகத்துடைய இந்த முன்பகுதி இருக்குதா, இந்த வாய், இதிலிருந்து இந்த பிடரி பகுதி வரை அப்படி கிழிக்கப்படுகிறது. இந்த மூக்கு பகுதியிலிருந்து இப்படி கண்கள் இந்த பகுதியாக அப்படி கிழிக்கப்படுகிறது, இல்லைங்களா? பிடரி வரைக்கும். புரியுதா சொல்றது? அடுத்த பக்கம் வரும்போது, அடுத்த பக்கம் கிழித்து முடியும் போது இந்த பக்கம் மறுபடியும் என்ன செய்யுது? பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறது. மறுபடியும் இப்படி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு வேதனை பாருங்க. இதெல்லாம் இது கபருடைய வேதனை. எங்க? கபருடைய வேதனை. அப்ப இப்படி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கேட்கும் போது அந்த ஹதீஸுடைய கடைசியில் அவங்க அதுக்குரிய விளக்கத்தை சொல்றாங்க. அந்த விளக்கம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, என் அருமையான சகோதரர்களே, அதாவது இவன் யார்? அந்த மலக்குகள் அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள். இவன் சொல்லக்கூடிய பொய்கள் இருக்கிறதே, இவன் சொல்லக்கூடிய பொய்கள் எந்த அளவுக்கு என்றால், விண்ணை எட்டக்கூடிய அளவுக்கு, விண்ணை எட்டக்கூடிய அளவுக்கு இவன் பொய் சொல்கிறான். பாருங்க, அந்த விண்ணை எட்டக்கூடிய அளவுக்கு என்ற வார்த்தையை நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, இப்போ இன்று நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்கள், இந்த சமூக வலைதளங்கள், ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை அதில் பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு என்ன செய்வான்? பொய்யை பரப்புவான், பொய்யான செய்திகளை பரப்புவான். இப்படி அவன் மறுமையில் என்ன செய்ய, அந்த கபர்ல வேதனை செய்யப்படுவான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? யூடியூபர், அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அப்படித்தானே? அல்லது ஃபேஸ்புக்கில் அவருக்கு ஒரு பேஜ் இருக்கும். யூடியூப்லேயும் வச்சிருப்பாங்க, ஃபேஸ்புக்லேயும் வச்சிருப்பாங்க, இன்னும் பலதிலும் என்ன செய்வார்கள்? வைத்திருப்பார்கள். இன்ஸ்டாகிராம் வேணுமா, டிக்டாக் வேணுமா, இப்படி பலதிலும். இப்போ நீங்கள் அதாவது இப்படி பலர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பொய்யான செய்திகளை பரப்புகிறார்கள். இவ்வளோ பொய்யான செய்திகளை தனி மனிதர்களை பற்றியாக இருக்கலாம், சமூகத்தை பற்றியாக இருக்கலாம், இல்லைங்களா, ஒரு அரசை பற்றியதாக இருக்கலாம், அரசு தொடர்பான செய்திகளாக இருக்கலாம். எவ்வளோ பொய்யான செய்திகளை என்ன செய்கிறார்கள்? பரப்புகிறார்கள். அந்த செய்தி என்ன செய்யுது? இவ்வளோ வேகமாக பரவுது, சென்றடையுது. அதற்கு பிறகு அவன் அதை பொய் என்று திரும்ப சொன்னா கூட அது அந்த அனைவருக்கும் போய் சேருமா என்று நீங்க பாருங்க. எவ்வளோ, அதாவது இன்று மக்களுடைய சிந்தனைகள் எப்படி மாறிவிட்டது என்றால், முதல்ல நான் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அப்படித்தானே? ஒவ்வொரு இப்போ யூடியூபருக்கும் உள்ள விஷயம் பிரச்சனை என்னது? என்ன? சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வேண்டும், வியூவர்ஸ் அதிகமாக வேணும், விளம்பரங்கள் அதிகமாக என்ன செய்யணும்? காசு என்ன செய்யணும்? காசு வர வேணும், அப்படித்தானே? உழைப்பு தானே. அப்போ இதில் என்ன பார்க்குறாங்க? செய்தியை முதல்ல கொடுக்க வேணும். செய்தியை முதல்ல கொடுத்தாதான் என்ன செய்யும்? மக்கள்கிட்ட எடுபடும், வியூவர்ஸ் அதிகரிக்கும். அப்போ எனவே என்ன செய்யறாங்க? அந்த செய்தியுடைய அந்த உண்மைத்தன்மை இருக்குதானே, ஆதாரத்தன்மை, உண்மைத்தன்மை எல்லாம் அவங்க
பார்க்க தயாரில்லை. அதெல்லாம் பார்த்து கொண்டு தான் அடுத்தவன் செஞ்சிடுவான், செய்தியை அடுத்தவன் போட்டுருவான். இப்போ அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லுகின்ற போது ஹுதுஹுத் என்ற பறவையை காணவில்லை, அப்படிதானே? எல்லாம் அணிவகுத்து நிற்கிறது, எல்லா உயிரினங்கள், அல்லாஹ் அவற்றையெல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹுதுஹுத் என்ற பறவையை காணவில்லை, இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, பறவை தாமதமானதுக்கு சரியான காரணத்தை சொல்லலண்டா என்ன சொல்றாங்க, அதை நான் அறுத்து விடுவேன்ன்றாங்க, அதை நான் அறுத்து விடுவேன்ன்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எனவே அந்த பறவை என்ன செய்கிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடம் தாமதமானதுக்குரிய காரணத்தை சொல்கின்ற போது என்ன சொல்கிறது, நான் உண்மையான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி? உண்மையான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், உண்மையான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன், உறுதியான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன், அப்படிதான் சொல்லுது. பார்த்தீங்களா, தகவல் என்று சொல்லும் போது அதனுடைய உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை எவ்வளவு முக்கியமானது. சுப்ஹானல்லாஹ். அந்த சபா நாட்டுடைய இளவரசியுடைய செய்தியை அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை அந்த பறவை கொண்டு வருகிறது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஒரு பறவை கூட என்ன செய்யுது, நம்பகத்தன்மை, என்ன செய்யுது, நம்பகத்தன்மை செய்தியை கொண்டு வரும் போது எப்படி சொல்லுது, உண்மையான செய்தி. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. என்ன செய்யறாங்க, கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுத்து அதுக்கு என்ன பதில் வருகிறது என்ற செய்திகளாக அந்த வரலாற்றில் தொடருது. நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்போ இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ பொய்யான செய்திகளை என்ன செய்கிறார்கள், பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய தண்டனையை தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. நாளை மறுமையில், அதாவது கபூரில் எல்லாம் இவங்க எப்படி வேதனை செய்யப்படுவார்கள். சாதாரண ஒரு கீறலை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து இதுவும் ரசூலுல்லாஹ் அந்த கண்ட கனவுடைய அந்த தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. மலக்குகள் அழைத்து செல்கின்ற போது ஒருவர் என்ன செய்கிறார், அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், படுத்த வண்ணம் இருக்கிறார். அவரது தலையில் ஒருவர் பெரும் ஒரு கல்லை போடுகிறார். தலையில் என்ன செய்கிறார், ஒரு பெரும் கல்லை போடுகிறார். தலையில் நமக்கு என்ன, ஒரு சின்ன ஒரு ஊசி குத்தினா கூட நமக்கு என்ன செய்யாது, தாங்க முடியாது. அப்போ பெரும் கல் அந்த தலையிலே போடப்படுகிறது. அந்த தலை சுக்குநூறாகிறது. அவர் மறுபடியும் போய் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வரும்போது தலை என்ன செய்யுது, பழைய நிலைமைக்கு திரும்பி விடுகிறது. திரும்ப இப்படியே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ். அதாவது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பயம் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குகளிடம் ஏன் இவர் இப்படி வேதனை செய்யப்படுகிறார், என்ன காரணம் என்று சொல்லும் போது, அதாவது இவர் குர்ஆனை எடுத்துக்கொண்டவர், குர்ஆனை கற்றவர், குர்ஆனை எடுத்துக்கொண்டவர், குர்ஆனை மனனம் செய்தவர். என்ன செய்யல, குர்ஆனுக்குரிய கடமையை செய்யவில்லை, குர்ஆனுக்குரிய கடமையை செய்யவில்லை. அதே போன்று கடமையான தொழுகையை அவர் தொழாமல் இரவில் என்ன செய்தார், அவர் தூங்கினார். அதாவது ஃபஜ்ரை என்ன செய்யல, தொழல், ஃபஜ்ரை தொழவில்லை. எனவே ஆலிம்கள் உலமாக்கள் மட்டும்தான் ஃபஜ்ரு தொழாட்டி தண்டிக்கப்படுவாங்க அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நீங்கள் ஃபஜ்ரு கடமைன்றது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா, அதுதான் இல்மென்றது. ஃபஜ்ரு கடமை என்பது எல்லோருக்கும் தெரியும், அது கடமையான ஒரு தொழுகை. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி குர்ஆனை கற்று அதை இரவில் அவர் என்ன செய்யல, அதை ஓதவும் இல்லை, அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றவும் இல்லை. அந்த குர்ஆன் என்ன செய்து விட்டார், அந்த குர்ஆனுக்குரிய கடமையை செய்யாமல், அதே போன்று சில ரிவாயத்துக்கள் வருகிறது, அல்லாஹ் அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், அவர் என்ன செய்யல, இரவில் தொழாமல் தூங்கினார், பகலில் அதன்படி செயல்படவும் இல்லை, பகலில் அதன்படி செயல்படவும் இல்லை. இரவில் தொழாமல் சொன்னால் ஃபர்லு தான், என்ன ஃபர்லாம், அவர் ஃபஜ்ரை விடுகிறார், இஷாவை விடுகிறார் என்றால் அதெல்லாம் என்னதான் கடமையானது, அதுக்கு தண்டனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு ரிவாயத்தில், புகாரியில் வரக்கூடிய ரிவாயத்தில் அவர் என்ன செய்தார், குர்ஆனை எடுத்து அதை புறக்கணித்தார், குர்ஆனுக்குரிய கடமைகளை செய்யவில்லை, கடமையான தொழுகையை விட்டும் தூங்கினார் என்று வருகிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, கபருடைய அந்த வேதனைகளை பெற்றுத்தருகின்ற, கபருடைய வேதனைக்குரிய காரணமாக இருக்கக்கூடிய பாவங்கள்ல
வட்டியுடைய காட்சி எப்படி ரசூலுல்லாஹ் காட்டப்பட்டது? அதாவது ஒரு இரத்தம் நிறைந்த ஒரு ஆறு, இரத்தம் விளைஞ்சா, இப்போ இரத்தம்னா துர்நாட்டம் தானே வீசும். இப்போ இரத்தம் நிறைந்த ஒரு ஆறு, அந்த ஆற்றில் ஒருவன் என்ன செய்கிறான்? அந்த ஆற்றின் நடுவிலே இருக்கிறான். அவன் கரைக்கு வருவதற்கு முற்படும் போதெல்லாம் கரையில் இருந்து கொண்டு ஒருவன் கற்களை குமித்து வைத்து கொண்டு என்ன செய்கிறான்? அவனது வாய்க்குள் தான் அதை எரிகிறான். அவன் மறுபடியும் திரும்பி செல்கிறான். இப்படியே வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மலக்குகள் இதற்கு சொன்ன விளக்கம் தான், இவன் தான் வட்டியை உலகத்திலே சாப்பிட்டவன், வட்டியை உண்டவன். அப்படி என்ன செய்யப்படுது? அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போன்றுதான் என் அருமை சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மற்றும் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டம் என்ன சொன்னா, ஒரு அதனுடைய கீழ்ப்பகுதி விசாலமாக இருக்கிறது. ஒரு ஆழமான குழி என்று வைங்களே, அதனுடைய கீழ்ப்பகுதி விசாலமாக இருக்கிறது, மேல் பகுதி என்ன செய்யுது? கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது, சிறியதாக இருக்கிறது. எனவே அதாவது அது கீழே இருந்து நெருப்பு பற்ற ஆரம்பிக்கிறது. அந்த நெருப்பு மேல் நோக்கி வருகின்ற போது இவர்கள் மேலே வருவதற்கு முயற்சிக்கிறார்கள், சப்தமிட்டவர்களாக, கூச்சலிட்டவர்களாக. ஆனால் அவர்கள் மேலே வர முடியவில்லை. ஆண்கள் பெண்கள் நிர்வாணமாக இப்படி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? உலகத்திலே விபச்சாரத்திலே ஈடுபட்டவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள். அப்ப இப்படி கபருடைய வேதனை இவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்பட்ட காட்சிகள்ல அவங்களோட இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் நபி அவர்களுக்கு சிலர் காட்டப்பட்டார்கள். அவர்களுடைய அதாவது சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய உதடுகள் என்ன செய்யப்படுகின்றன? அதாவது கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறார்கள், இவர்கள் யார் என்று கேட்கின்ற போது, இவர்கள் உலகத்திலே என்ன மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள், நன்மையை ஏவினார்கள். ஆனால் அவர்கள் தங்களை மறந்து விட்டார்கள். குர்ஆனை ஓதினார்கள், அவர்கள் அதை சிந்திக்கவில்லை, விளங்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. குர்ஆனை ஓதினார்கள், அதன்படி செயல்படவில்லை, மக்களுக்கு சொன்னார்கள், அதை செயல்படுத்தவில்லை. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொருவரும் எவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு விடயமாக இது இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு இன்னும் ஒரு கூட்டத்தாரை காட்டப்படுகிறது. இப்போ நான் சொன்ன ஹதீஸ் அஹ்மதில் இடம்பெறக்கூடிய செய்தி. அவர்களும் என்ன செய்யப்படுகிறார்கள்? ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு மலையிலே உச்சிக்கு ஏறுகிறார்கள். அவர்கள் அங்கு ஒரு பயங்கரமான சப்தத்தை கேட்கும் போது அது நரகவாசிகளுடைய ஓசை என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று சிலர்கள் தங்களுடைய கால்களால் தொங்கவிடப்பட்டு இரத்தங்கள் வலிந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை பற்றி கேட்கும்போது சொல்கிறார்கள் மலக்குகள் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். என்னவென்றால், அவர்கள் நோன்பை திறக்கக்கூடிய நேரத்துக்கு முன்பு நோன்பு திறந்தவர்கள். நோன்பு திறப்பதற்குரிய நேரம் இருக்கிறதே, அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க நோன்பு நோட்காதவர்கள். நோன்பு என்ன செய்யல? நோன்பு நோட்காதவர்கள் இப்படி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றது இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான் போன்ற நூட்களில் வரக்கூடிய செய்தி. அதே போன்றுதான் என் அருமை சகோதரர்களே, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்திகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹுடைய தோழர்கள் ஒருவர் அடிமையாக இருந்தவர். அவர் என்ன செய்யப்பட்டார்? ஹைபருடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படும் போது அவரை பற்றி சஹாபாக்கள் நற்செய்தி சொன்னார்கள். இப்போது ரசூலுல்லாஹ் இல்லை, அதாவது கனிமத்தை பங்கு வைப்பதற்கு முன்னர் ஒரு போர்வை அவர் எடுத்து விட்ட காரணத்தால் அந்த போர்வை நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது, அதன் மூலம் அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, ஒருவர் என்ன செய்கிறாரு? அதாவது ஒரு ஜோடி செருப்பை கொண்டு வந்து வைக்கிறார், அல்லது செருப்புடைய வார் என்று வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது சாதாரணமானதல்ல, இதை நீங்கள் இங்கே கொண்டு வந்து வைக்கலன்னா இது நெருப்பாக மாறி இதன் மூலம் நீங்கள் வேதனை செய்யப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ பாருங்க, பொது விஷயங்கள், கனிமத்தை அதை பங்கு வைக்கிறதுக்கு முன்னால எடுத்த குற்றம், அதை பங்கு வைக்கிறதுக்கு முன்னால ஒரு சாதாரண ஒரு போர்வை தானே, சாதாரண ஒரு செருப்புடைய வார் தானே எடுத்திருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே பொது சொத்துக்கள் என்பது எவ்வளோ ஒரு எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எடுத்து பாருங்க, மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அந்த பொது சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் அதை அணுக வேண்டி இருக்கிறது, எவ்வளோ ஒரு பொறுப்பான விஷயம் என்பதெல்லாம் நாம் இந்த செய்திகளின் ஊடாக விளங்குகிறோம். அதே போன்றுதான் என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஆடையை பெருமையாக ஒருவன் என்ன செய்கிறான்? கரண்டைக்கு கீழ் அணிந்து கொண்டு இழுத்து செல்கிறான். இது முன்னொரு காலத்தில் நடந்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இப்படி ஒருவன் ஆடை அணிந்து கொண்டு என்ன செய்கிறான், அவன் பெருமையாக கரண்டைக்கு கீழ் அணிந்து கொண்டு அவன் இழுத்துச் செல்கின்ற போது அவ்வாறே அவன் பூமிக்கு அப்படியே இழுக்கப்பட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓஹோ ஜல்ஜலு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை அப்படியே அவன் என்ன செய்கிறான், பூமி அவனை விழுங்கி கொண்டே இருக்கும், வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான். பாருங்க, பெருமை ஆணவத்தின் காரணத்தால், கர்வத்தின் காரணத்தால். சில பார்த்தீங்கன்னா ஆடை அணிந்தால் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு கர்வம், ஆணவம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கரண்டைக்கு கீழ் அணிந்து இப்படி ஆணவமாக நடந்து சென்றான், அவன் அப்படியே பூமிக்குள் உள்வாங்கப்பட்டான் என்றது, இவ்வாறே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு காட்டப்பட்ட காட்சிகளில் நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடியவர்களுடைய மற்றும் ஒரு காட்சி தான், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனும் குடல் இழுபட நரகத்திலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான், கபரிலும் அவன் வேதனை செய்யப்படுகிறான் என்பதுதான். அவன் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஹிபுல் மிஹஜன், ஒரு வளைந்த தடிக்குரியவன். அவன் என்ன செய்வானாம், ஹஜ்ஜில் ஹாஜிகளிடம் திருடுவான். யாரிடம்? ஹாஜிகளிடம். அந்த கொக்கி மாதிரி இருக்கும் ஒரு தடி. அப்போ அதில் ஏதாவது மாட்டிச்செண்டா என்ன செய்வானாம், ஹாஜிகள் அந்த அந்த பொருளுக்குரிய கண்டுகொள்ளலாம், அப்படி எடுத்துகிட்டு போயிட்டுவான். கண்டுட்டாருன்னா என்ன சொல்லுவானாம், தவறுதலாக இதில் சிக்கிட்டேன்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இதற்காக பாருங்க, ஹஜ்ஜில் ஹாஜிகளுடைய பொருளை என்ன செய்தவன், திருடியவன் இப்படி வேதனை செய்யப்படுவதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, ஒரு பூனையை வந்து கட்டி வைத்து அந்த பூனையை தானாக உணவை தேடி செல்ல விடாமல், அதற்கும் வழி வைக்காமல், பூனைக்கு உணவும் கொடுக்காமல் அந்த பூனை என்ன செய்கிறது, பசியோடே மரணித்து விடுகிறது. அதற்காக ஒரு பெண் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவள் கபரிலும் என்ன செய்யப்படுகிறாள், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாள். அப்போ பிறருடைய உரிமைகள், பிற உயிரினங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் முஸ்லீமில் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் நறுமை சகோதரர்களே, கடனும் இருக்குதே, கடனும் சாதாரண ஒன்று அல்ல. இப்போ கடன் விஷயத்திலும் கபரில் என்ன செய்யப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள். அந்த கடன் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அது தொடர்பான பல ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். சொல்றாங்க, ஷஹீதுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்கிற அளவுக்கெல்லாம் செய்திகள் வருகின்றன. எனவே நாம் இன்றைய பாடத்தில் அதாவது கபரில் மண்ணறையில் என்னென்ன பாவங்களுக்காக எல்லாம் ஒருவன் வேதனை செய்யப்படுவான் என்ற சில அடிப்படைகளை, சில செய்திகளை பார்த்தோம். எதற்காக பார்த்தோம்? இந்த பாவங்களில் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், சமுதாயத்துக்கு நாம் இவற்றை தெளிவுபடுத்தி அவர்களையும் இவ்வாறான பாவங்களில் வீழ்ந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்தோம். சில அடுத்த வகுப்பில் நாம் ஒருவர் தன்னை கபருடைய வேதனைகளிலிருந்து எப்படி தன்னை காத்துக்கொள்வது, அதற்கான வழிமுறைகள், வழிகாட்டல்கள் என்ன என்பதை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.